காசை லேட்டஸ்ட் ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வந்து இப்போ சீதாட்ட போய் பேசுகிறாரு. உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும், ஏன்னா போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தடங்கள் வருது அப்படின்றதால உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கவும், சீதா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அருணை மனசில் நினச்சிக்கிட்டு தான் எனக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீதா என்ன சொல்கிறா அப்படின்றத புரிஞ்சிக்காமலே இப்போ வீட்டுக்கு வந்த முத்து மீனாட்ட போயிட்டு நான் சீதாவை பார்த்து பேசிட்டேன், அவளே சொல்லிட்டா கவர்மெண்ட் வேலை இருக்கிற மாப்பிள்ளை கேட்குறா அப்படின்ற மாதிரி பெருசாக அப்படியே மாறு தட்டிக்கிறாரு. ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதான், அவள் யார் நினச்சி சொன்னா தெரியுமா, அவள் அருண் நினச்சி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு விஷயம் சொல்லவும் அதை வந்து முத்து ஒத்துக்கல. இல்லை அவள் இப்படிலாம் சொல்லிருக்க மாட்டான், நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சீதாட்ட கேட்கும் பொழுது இல்லை நான் அருண் நினச்சி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல முத்துவுக்கு செம்மையாக கோவமாகுது. என்னதான் முத்து கோவப்பட்டு திரும்ப போனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அருணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சம்மதிக்க போகிறாரு. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமும், இந்த கல்யாணத்தை மீனா தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும்பொழுது அது பெரிய பிரச்சனையாக மாறிப்போகுது. இன்னொரு பக்கம் இங்கே இந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா இப்போ பணப்பிரச்சனையில் மாட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 1,00,000 ரூபா உடனே வேணும் அப்படின்றதால திரும்ப முருகன்ட்ட போய் கேட்டாங்க. முருகன் இந்த விஷயத்த போட்டு வித்யாட்ட சொல்ல வித்யா கடுப்பாயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்துப்பா அப்படி சும்மா ஜாலியாக அந்த ரோஹிணிக்கு இப்போ ஆப்பு கிடச்சதான் மிச்சம். வித்யா ரோஹிணியை கூப்பிட்டு திரும்ப பணம் கேட்டிருக்காத, வாங்கின பணத்தை உடனே சீக்கிரம் கொடுத்துரு, அவரே கடன் வாங்கி தான் கொடுத்தாரு, நீ திரும்ப பணம் கேட்குறியா, ஏன்ட்டி பணம் இல்லை அவர்கிட்ட பணம் கேட்காத, இன்னும் ஒரு வாரத்தில் பணத்தை கொடு அப்படின்னு அவங்க சொல்ல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ரோஹிணி போயிட்டு ஸ்ருதிகிட்ட பணம் கேட்குறாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம்லாம் கிடையாது, நான் பிஸ்னஸை போட்டுட்டேன், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல ரோஹிணி இதுவே மீனா இருந்தால் கொடுத்துருப்பீங்க, எனக்குலாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப திமிரா பேச, ஆமாம் ரோஹிணி மீனா பொய் சொல்ல மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆண்டியை நைஸ் பண்ணுறது மூலம் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி ஆண்டி பணம் கேட்டாலும் பணம் எதுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி தான் மீனா கேட்பாங்கன்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கண்டிப்பாக ரோஹிணி பொறுத்து பார்த்து இப்போது விஜயா பணம் கேட்கும் பொழுது நான் ஏன் கொடுக்கணும், உங்களெல்லாம் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு திமிரா பேச போகிறாங்க. விஜயா ஓ அப்படியா கதை, நீ இனிமே வந்து மனோஜ் கூட ஷோரூம்லாம் போகக்கூடாது, உனக்கு அங்கே வேலையே கிடையாது, நீ அவங்க கூட ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ ரோஹிணியை திரும்பவும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட போகிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.